Hi guys, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது பாய்ஸ் பி பிரேவ் எபிசோட் 4 தான். ஆக்சுவலி போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னா, ஜூஹுவை ஏமாத்துறதுக்காக ஜோய் என்ன பண்ணிருப்பானா, ஜுங்கோட கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இவன் தான் என்னோட ஆளுன்னு சொல்லியிருப்பான். கரெக்டா அந்த சமயத்துல கிம்மும் வந்துடுறான். இதை பார்த்ததோடனே ஒரு மாதிரி ஆயிடுது, அங்கிருந்து ஓடியே போயிடுறான். கிம் பின்னாடி போய் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபைனலா அவன் கட்டிலுக்கடியில இருக்கிறத கண்டுபிடிச்சு அவனை கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். சீரீஸோட ஸ்டார்டிங்லே ஜோய் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. ஜோய் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஆர்டினரியான ஒரு ஸ்டூடெண்டோட வாழ்க்கை எப்படி போகுமோ அதே மாதிரி தான் அவனோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது. சந்தோஷமா அவன் பாட்டுக்கு ஸ்கூல்ல போயிட்டே இருக்கும்போது சடனா அவனோட அங்கிள் கிட்ட இருந்து கால் வந்துருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி பேசினா, அதுக்கப்புறம் தான் அவனோட அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, உன்னோட அங்கிள் கால் பண்ண அட்டன் பண்ணாத, ஒருவேளை அவர் கால் பண்ணிட்டே இருந்தா பிளாக்ல போட்டுருன்னு சொல்லிட்டு அவனோட அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, அவன் தான் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டானே. ஜோயோட ஃபேமிலி பயங்கரமா பினான்சியல் கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டாங்க போல. அந்த கடத்தை எல்லாம் தீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஜோய் கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டே இருக்கான். எப்படியாச்சும் ஜோய் கூட பேசணுன்றதுக்காக கண்டினியூஸா கால் பண்ணாலுமே அவன் எடுக்கிற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஜியோவால சுத்தமா முடியல. ஏன்னா ஜோய் அவன் அந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பான். பயங்கரமா கோபம் வந்துருது. அதனால என்ன பண்றான்னா, ஜோயோட நம்பரை டெலிட்டே பண்ணிடுறான். ஃபைனலா ஜுங்கு கூட்டிட்டு வீட்டுக்கும் வந்துடுறான். ஜிஹு பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு கூட கன்ஃபியூஸ்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பேசக்கூடாதுன்னு நினைச்சா பேசாத, இதுக்குடா இந்த மாதிரி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜுங். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது தெரியுமா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா எனக்கு பிடிக்காத ஒருத்தனும் அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு கூட ஒருத்தர் பிடிக்குமா என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தானே அந்த பர்சனா? சரி ஓகே அதெல்லாம் விடு, கண்டிப்பா நான் டேட்டூ போட்டுக்கிறதுக்கு போயே ஆகணும், என்னால இதுக்கு மேல கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜுங் அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. காலையிலே எழுந்ததோடனே கிம் அவனோட வேலையை வேகமா செஞ்சுட்டே இருக்கும்போது சடனா நேத்து நைட்டு கட்டிலுக்கு அடியில நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருது. சொல்ல போனா கண்ணு முன்னாடி லைவா போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இது என்னோட மிஸ்டேக் கிடையாது, அதுவும் இல்லாம இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஆனா என்ன பண்றது, அதெல்லாம் ஏத்துக்கவும் முடியாது. ரெண்டாவது அது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸாவே இருந்தாலும் அதுக்கு என்ன, மூணாவதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டே இருக்கான். கிஸ் பண்றதுல என்ன பெரிய தப்பு இருக்குதா என்ன? இது என்னோட வீடு, எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி போயிட்டே இருக்கான். ஆனா அவன் நினைச்சதுக்கும் சொன்னதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா எல்லாம் நடக்குது. ஜுங்கோட வீடு மாதிரி அவன் பாட்டுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான். ஆனா கிம்மால அந்த மாதிரி இருக்க முடியல. கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என் கிம், நேத்து நைட்டு நீ நல்லா தூங்குனியான்னு ஜுங் கேட்க, ஓ நானா, எனக்கு என்ன, நான் நல்லா தூங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா சொல்லிட்டு இருக்கான். ஓ நல்லா தூங்குனியா, இப்பதான் எனக்கு ரிலீஃபா இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். ஓ அப்படியா, அது வந்து நேத்து சொல்ல வர. சரி அதை பத்தி நாம இப்போதைக்கு பேச தேவையில்லன்னு ஜுங் சொல்ல, என்னது அதெல்லாம் இப்ப பேச தேவையில்லையா, ஓகே நான் இப்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா அங்கிருந்து ஓடியே போயிடுறான். ஏதோ அவன் வீட்டுல இருக்கிறதுக்கே ஆக்வர்டா இருக்கிற மாதிரி பதட்டமா அங்கிருந்து ஓடி போயிட்டு லைப்ரரியில தான் கிஸ் பத்தி படிச்சிட்டு இருக்கான். என்னோட லைஃப்ல ஒரே ஒரு கிஸ் பண்ணது இவ்வளவு பெரிய தப்பா, என்ன பார்த்து பேயறிஞ்ச மாதிரி ஓடி என்ன பார்த்தா அந்த அளவுக்கு பொறிக்க மாதிரியா தெரியுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான் ஜுங். ஒரு மனுஷன் சாகறதுக்குள்ள 26,000 கிஸ் பண்றான்னு சொல்லிட்டு அந்த புக்ல போட்டிருக்குது. அதெல்லாம் பைபிள் உளுந்து படிச்சிட்டு இருக்குது. நேத்து நைட்டு நான் கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த டைம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் சாரின்னு மெசேஜ் பண்ணிருக்கான் ஜுங். சாரி, அடுத்த டைம் கேர்ஃபுல்லா இருக்கேன் இப்படி மெசேஜ் பண்ணிருக்கான் பாரு எரும மாடு. நீ பண்ணது ஒரே ஒரு கிஸ் மட்டும்தான், அதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் எல்லாம் பண்றதுக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கெத்தா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் கிம். ரியாக்டா எதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜுங் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. சின்ன பையன் அவன், என்ன யாரு நினைச்சிருக்கான், என்னை யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் பண்ண கிஸ் அவ்வளோ பேடா இருந்திருக்குமா என்ன, எதுக்காக இவன் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு ஜுங் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஓகேன்னு மட்டும் மெசேஜ் பண்ணிருக்கான் பாரு பைத்தியக்காரன். இதெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தாதுன்னு சொல்லிட்டு லைப்ரரியில இருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது சடனா ஒரு பொண்ணு இடிச்சிடுறான். புக்கெல்லாம் கீழே விழுந்துருது. இப்பதான் தலை நிமிந்து அந்த பொண்ணை பார்த்தா இவனோட ஐடல் டைப் மாதிரியே இருக்குது. சொல்ல போனா அந்த பொண்ணுக்கு இவன மாதிரி கண்ணுக்கு பக்கத்துல மச்சாலாம் இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜுங்க காட்டினா, கண்டிப்பா நாளைக்கு இந்த இடத்துல டேட்டூ போட்டுருன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு பக்கத்துல பேனாவை எடுத்து புள்ளி வச்சிட்டு இருக்கான். அதே சமயத்துல கிம்மும் வீட்டுக்கு வந்துடுறான். கிம் நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு ஜுங் கேட்க, கிம்மோட மைண்ட் ஃபுல்லா இதுக்கு முன்னாடி நடந்ததும் அவன் அந்த பொண்ணை பார்த்தது மட்டும்தான் கண்டினியூஸா போயிட்டே இருக்குது. கிம், உன் பேரு தானே கிம், எதுக்காக சடனா வேற உலகத்துல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னடா ஆச்சின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா நீ என்ன உன்னோட வீடு மாதிரி செட்டில் ஆயிட்டு போல, எதுக்காக தரையெல்லாம் இந்த மாதிரி
மாதிரி நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன்னு கிம் கேட்க, ஓ சாரி நான் குளிச்சிட்டு இருந்தேனா அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா உன்னோட விரலுக்கு என்னாச்சுன்னு கிம் கேட்க, அதுவா புக் படிச்சிட்டு இருந்தேன்னா சடனா அந்த பேப்பர் என்னோட கை கிழிச்சிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது கிம், புக்கோட பேப்பர் பயங்கர ஷார்ப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். புக்கெல்லாம் படிக்கிறியா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கிம் கேட்க, உனக்காக தான் டெய்லியும் புக் படிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்காக தான். சரி விடிஞ்சுங்க சொல்ல, எதுக்காக நீ அதுவே யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதை சேஞ்ச் பண்ண கூடாதான்னு கிம் கேட்க, அதுக்காக நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்கிட்டே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். ஜுங் வந்து தொலைன்னு சொல்லிட்டு பேண்டேடை போட்டு விட்டா. என்னோட ஹேரையும் நீ ட்ரை பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா உன்னோட கை நல்லா தானே இருக்குது, குஷ்டமா வந்துருச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் கிம். அதெல்லாம் எனக்கு ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் நான் கேட்டேன், ப்ளீஸ் எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் பண்ண வச்சுட்டான். நேத்து நைட் அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா நீ சடனா காலையிலே அங்கிருந்து போயிட்டல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு ஜுங் சொல்ல, நான் தான் பிஸியா இருக்கேன்னு சொன்னல, அதுவும் இல்லாம உன்னால என்னோட ஸ்கெடியூல் எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நேத்து நைட்டு நீ அந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குது தானே, அதனால தானே இந்த மாதிரி பண்ணேன்னு ஜுங் கேட்க, ஆமா நீ எதுக்காக நேத்து நைட்டு அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு மறுபடியும் வளைச்சு அவனையே கேட்டுட்டு இருக்கான் கிம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதா இல்லையான்ற விஷயமே எனக்கு கிளியரா தெரியலன்னு சொன்னதோடனுமே கிம்முக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கிருந்து பயங்கர கோபமா எழுந்தே போயிட்டான். ஏ கிம் நீ எதுக்காக இந்த மாதிரி போனேன், என்னோட தலைய ஆர வச்சுட்டு போக கூடாதான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இந்த ஜுங் பண்றதெல்லாம் பார்த்து நமக்கே கடுப்பாகுது. இந்த கிம்முக்கு எவ்வளவு கோபமா இருக்கும்ல, இவன் இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டே இருக்கிறத பார்த்ததோடனுமே பயங்கரமா கிம்முக்கு கடுப்பே ஆயிடுது. அவனோட போனுக்கு மெசேஜ் வருது, யாருடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ண அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்கா. ஆக்சுவலி அவளோட பேர்ல இருந்து ஐடல் டைப் வரைக்குமே மெசேஜ் பண்ணிருக்கா. கிம்ம ஜெராக்ஸ் எடுத்து ஒரு பொண்ணை மாத்தினா எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் அப்படியே டிட்டோவா இருக்கா. இவ பேரு ஜின். சொல்ல போனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு கதை ஓட போகுது. ஆனா என்ன பண்றது, கிம்மோட மைண்ட் ஃபுல்லா ஜுங்கு மேல தானே இருக்குது. இவனெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிம் என்ன பண்றான்னா ஜின் கூட பேச ஆரம்பிச்சிட்டான். அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவ கூட வெளியே போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, டேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியா போயிட்டே இருக்கான். கிம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதோ பண்றான். ஃபைனலா புக் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்ன பண்றது, நல்லா தூங்கிட்டான். கிம் ஜாலியா ஜின் கூட சுத்தவே ஆரம்பிச்சிட்டான். தியேட்டர் போறதுன்னு சொல்லிட்டு பிளே ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கு போய் ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜோய் ஜுங் கூட பேசிட்டு வந்துட்டே இருக்கும் போது ஃபைனலா கிம் ஜின் ரெண்டு பேரும் பேசிட்டு வரத பார்த்துட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. ஒரு வழியா டேட்டூ போடுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டேட்டூ போறதுக்காக தான் வந்திருக்கான். நான் கூட இந்த ஜுங் பையன் காமெடி பண்றதுக்காக தான் டேட்டூ போட வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா அதுதான் இல்லைங்க, நிஜமாவே டேட்டூ போட வந்துட்டான். இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா ஜின் கூட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா என்ன பண்றது, அங்க நடந்து வர ஒரு பர்சனை பார்த்து ஜுங் தான் வந்துட்டானோன்னு சொல்லிட்டு வாய்ப்பாழ்ந்து பார்த்துட்டு இருக்கான். ஐயோ அதெல்லாம் நம்மளோட இலியூஷன் சொல்லிட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறான். நெக்ஸ்ட் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போனா அங்க இருக்கிற டிஸ்பிளேல கூட ஜுங் தான் தெரியற மாதிரி இவனோட கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்ததோடனே ஒரு மாதிரி ஆயிடுறான். இவனுக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது எதுவுமே ஜின்னுக்கு தெரியவே தெரியாது. ஃபைனலா அன்னைக்கு டேட் எல்லாம் முடிச்சிட்டு ரெண்டு பேருமே குட்டி குழந்தைங்க மாதிரி ஊஞ்சல் உட்காந்துக்கிட்டு நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, கிம்மோட மைண்ட் ஃபுல்லா ஜின் பேசுறதுல இல்லவே இல்ல. இன்னொரு பக்கம் ஜிஹோவை காட்டினா ஜோய்க்கு தான் மெசேஜ் பண்ணிருக்கான். அவன் என்ன மெசேஜ் பண்ணிருக்கான்னா, எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு தான் மெசேஜ் பண்ணிருக்கான். ஆனா என்ன பண்றது, இத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு கரெக்டா ஜுங் வந்துடுறான். என்னடா ஹேர் ஸ்டைல் இது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ல நான் உன்னை பார்த்ததே கிடையாதுன்னு ஜோய் கேட்க, அதுவா கிம்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கிம்மோட லிஸ்ட்ல இதெல்லாம் இருக்குதுடா அதனாலதான் சொல்லிட்டு இருக்கான். சும்மாவே ஜோய் அமைதியாவே இருக்க மாட்டான். ஜுங் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா களி ஊத்திட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறான். இன்னொரு பக்கம் கிம் ஜின் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. ஜின்னுக்கு கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கிறதுனால அதை அட்டன் பண்ணி பேசுறதுக்காக போயிடுறா. ஜின் அவளோட காலை பேசி முடிச்சிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. கிம்மோட போன் ரிங் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கு என்ன பரவாயில்ல, நீங்க எடுத்து பேசணும்னு நினைச்சா எடுத்து பேசுங்க, நான் தப்பா நினைக்க மாட்டேன் ஜின் சொல்ல, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான கால்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் கடலை வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களோ அதே இடத்த நோக்கி தான் ஜுங்கு வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்ததோடனே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜின் என்ன பண்ணிருப்பான்னா ஜுங்க அடிக்கிற மாதிரி வந்திருப்பான். ஏன்னா ஜின் என்ன பண்ணிருப்பான்னா ஜின்னோட ஃப்ரெண்டை எப்பயும் போல கலட்டி விட்டுருப்பான். அதனாலதான் அவ அடிக்க வந்திருப்பா. இதெல்லாம் ஞாபகம் வந்ததோடனே டே கிம் இங்க இருந்து வாடா ஓடிய போலான்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு ஓடவே ஆரம்பிச்சிடுறான். இங்க என்ன நடக்குதுன்னு கூட கிம்முக்கு சுத்தமா புரியல. ஆனா ஜுங்க பார்த்ததுக்கு அப்புறமா ஜின்னுக்கு ஒரு கோபம் வருது பாருங்க. பயங்கர கோபமா கத்திட்டு நில்லுடான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடிட்டே இருக்கா. நான் என்னமோ இது ரொமான்டிக்கான சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க ஆரம்பிச்சேன்.
தான். ஆனா போக போக தான் தெரியுது இது ரொமான்டிக்கான சீரிஸ் இல்ல காமெடியான சீரிஸ்னு. இந்த கொரியனோட ஸ்டைலையே நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேனரா இருக்கிறதுனால பயங்கர சூப்பராகவும் இருக்குது, அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஆனா இவங்களோட ரொமான்ஸ் மட்டும் மாறவே இல்லை, சாஃப்டா இருக்கிறதுனால அது எனக்கு பிடிச்சிட்டே தான் இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.